ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்கள்ட்ட பேச வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு வீடியோவுமே நான் முகத்த காட்டி நான் போட்டிருக்க மாட்டேன். ஒரே ஒரு வீடியோவ தவிர. ஸோ அந்த வீடியோவுல எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. நெறைய பேர் அத பார்த்திருந்தீங்க. நெறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு மிகப்பெரிய யூடியூபர், லண்டனைச் சேர்ந்த மிகப்பெரிய யூடியூபர். அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, "இந்தியா மீது அணுகுண்டை வீசுவேன்" அப்படின்ற ஒரு கருத்த அவர் வெளியிட்டிருக்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது இங்கிலாந்து நாட்டுல என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய இன வெறி தாக்குதல் மற்றும் இன வேறுபாட்டு மூலமா அந்த இடத்துல உள்ள இந்தியர்களா இருக்கட்டும் சரி, ஸ்ரீலங்கனா இருக்கட்டும் சரி, பல நாட்டு மக்கள், அதாவது ஏசியன் மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு இடம் தான் லண்டன். உங்க எல்லாருக்குமே தெரியும். லண்டன் மட்டுமல்ல, லண்டனை சுற்றியுள்ள தமிழர்கள் வாழக்கூடிய பெர்மிங்ஹாம், சவுத்ஹோல், இந்த மாரி பல ஸ்டொக்கன்டன், இந்த மாரி பல இடங்கள்ல தமிழர்கள் மற்றும் இந்தியாவை சேர்ந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ இப்ப என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை தொடர்ந்து 2, 3 வாரங்களுக்கு மேலாகவே அந்த நாட்ல இன பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கு. மக்கள் எல்லாருமே ஆங்காங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, மைல் ரூட்லெட்ஜ் அப்படின்ற ஒரு நபர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு யூடியூபர். அவர் பல நாடுகள்ல போய் பல வீடியோக்கள அவர் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு யூடியூபர்ன்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் என்ன வெளியிட்டிருக்கிறாரு, அவர் ஒரு லண்டனைச் சேர்ந்தவர். அவர் என்ன வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, "இந்தியா மீது அணுகுண்டை வீசுவேன்" அப்படின்னு ஒரு கருத்த வெளியிட்டிருக்கிறாரு. இது 2024ல மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி 2022, 21லயும் இதே கருத்த அவர் வெளியிட்டிருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்ப நடக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள இவர் இப்படி ஒரு வார்த்தைய வெளியிட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்தியர்கள் அநேகமானோர் பல இடங்கள்ல நின்று போராட்டம் பண்ணி தன்னுடைய நாட்டை சீர்குலைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியர்கள் எதற்காக போராடுகிறார்கள்ன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்காக போராடுறாங்க? அவங்களுக்கு நிரந்தர ஒரு குடியுரிமை கிடைக்கணும். குறைந்த சம்பளத்தில குடியுரிமை, அதாவது அந்த இடத்துல வாழுவதற்கு அனுமதி அட்டை இல்லாதவர்கள் குறைந்த சம்பளத்தில, ஊதியத்தில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம் நிகழணும். பல வருடங்கள், அதாவது 10 வருடம், 15 வருடங்களுக்கு மேலாக இந்தியர்களா இருக்கட்டும் சரி, ஸ்ரீலங்கனா இருக்கட்டும் சரி, அந்த இடத்துல வதிவிட உரிமை அட்டை இல்லாம கள்ளத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்ப ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இவர் வெளியிட்ட வீடியோவுல பார்த்துக்கிட்டீங்கன்னா, "நான் இந்தியா மீது அணுகுண்டை வீசுவேன். இந்தியர்கள் என் பக்கத்தில் நடந்து செல்லும்போது கூட அவர்கள் இந்தியர்கள் என்பதை நான் அவர்கள் முகத்தை பார்க்காமலே நான் உணர்ந்து கொள்ளுவேன். ஏனென்றால் இந்தியர்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது" அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இத பார்த்துட்டு பல யூடியூபர்ஸா இருக்கட்டும் சரி, பல சேனல்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, "இவர் ஒரு மதவெறியர், இவர் ஒரு இனவெறியர், இவர் பல நாட்டு மக்கள இப்படி பேசுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்" அப்படின்னு எல்லா நெட்டிசன்களுமே பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. Twitterல பார்க்கட்டும் சரி, Instagram, Facebook எதுல நீங்க பார்த்தாலுமே இவரோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, 2021ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆப்கானிஸ்தான்ல நடந்த பிரச்சனை. அங்க இருந்து அமெரிக்கா வெளியேறுனதுமே அந்த நாட்ட தாலிபான்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அங்கருந்து இந்தியர்களா இருக்கட்டும் சரி, எல்லா நாட்டவர்களுமே அந்தந்த நாட்ட கவர்மெண்ட் அவங்கள திருப்பி அந்த நாட்டுக்கு வர வச்சுட்டு, ஏனென்றால் அங்க ஒரு பாதுகாப்பு இல்லன்னு. ஆனா இந்த நபர் மைல்ஸ் ரூட்டெல்ஸ், இந்த யூடியூபர் என்ன பண்ணாருன்னா, இது இங்கிலாந்துமே அறிக்கை விட்டிருந்துச்சு, "யாருமே அந்த நாட்டுக்கு போகாதீங்க, ஆப்கானிஸ்தானுக்கு, அங்க இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லன்னு." ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, யாருக்குமே தெரியாம இவரு அந்த நாட்டுக்குள்ள பிரவேசிச்சாரு. ஏனென்றா அந்த நாட்டுக்கு விசா தேவையில்லை. எனவே இவர் தெரியாம அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு கவர்மெண்ட் அலாட் பண்ணது போலவே அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு. இதுதான் உண்மை.
மாட்டிக்கிட்ட பிறகு அவர் யூடியூப்பில் வெளியிட்டிருந்தார் வீடியோ, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருந்தார் லண்டன், அதாவது இங்கிலாந்து அரசுக்கு. இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இப்படி ஒரு நபர், அதுவும் பிரபல யூடியூபர் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அந்த நியூஸ் போனதுமே அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இவரை எப்படியாவது அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பெண் வேடம்ன்றதை விட இஸ்லாமியர்கள் அணிகிற அந்த புர்கா, அந்த உடைய அணிவிச்சு அவரை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தது இங்கிலாந்து இராணுவம். ஸோ இப்படி பல சர்ச்சைகளை அவர் கிளப்பிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ இன்னைக்கு அவர் போட்டிருக்க இந்த கருத்து உண்மையிலேயே ரொம்பவுமே மோசமான ஒரு கருத்து. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு இன வேறுபாடான கருத்து. ஏன் அப்படி சொல்கிறாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்தியர்கள் நாட்டை நாசமாக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ உண்மையை இப்போ சொல்லப்போனால் அது கிடையாது. இந்தியர்களாக இருக்கட்டும் சரி, ஸ்ரீலங்கனாக இருக்கட்டும் சரி, பங்களாதேசியாக இருக்கட்டும் சரி, பாகிஸ்தான், அநேகர் லண்டன் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு தான் வராங்க. அவர்கள் யாருமே நாட்டை நாசமாக்கவில்லை. இந்த நாட்டில் நல்ல ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸ் கட்டுறாங்க, நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. பல முன்னணி நிறுவனங்களில் இந்தியர்களாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கனாக இருக்கட்டும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா கூட, இலங்கையை சேர்ந்தவர் லைக்கா ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் அதிகமான மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே இவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் லைக்கா அப்படின்ற ஒரு நெட்வொர்க். ஸோ இவர் தான் அதற்கும் ஒரு முதலாளியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நபர், அதாவது இந்த யூடியூபர் வெளியிட்ட இந்த ஒரு பதிவு மிகவுமே ஒரு தவறான ஒரு பதிவு. ஸோ இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலைமையில் இவர் சாயந்தரம், அதாவது 6 மணிக்கு மேலே அந்த பதிவை அவரோட யூடியூப் தளத்திலிருந்து அகற்றி இருக்கிறாரு. ஏனென்றா பல நெட்டிசன்கள் அவர் மேலே, அவருக்கு எதிரான கருத்துக்களை ஆன்லைனில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவர் அந்த யூடியூப் சேனலிருந்து அந்த வீடியோவை எடுத்துட்டாரு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து அந்த நாட்டில் நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பற்றி பலரும், அதாவது இங்கிலாந்து நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை பற்றி பலரும் தவறான கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டு வாரீங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதற்காக போராடுறாங்க, எதற்காக எல்லாருமே வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்கன்னு பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியுதில்லை. ஆனால் தவறான கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இந்தியர்களை குறை சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி போராட்டம் பண்ணி நாட்டை நாசமாக்கு இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இவர்கள் போராடுவது மிகவும் சரியானது. ஏனென்றால் எத்தனை நாளுக்கு எத்தனை வருடங்களுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வரியை கட்டிக்கொண்டு, கள்ளத்தனமாக வேலை பார்த்து கொண்டு, குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டு எத்தனை நாளுக்கு இருப்பாங்க? அவர்களுக்கு ஒரு வதிவிட உரிமை கொடுப்பது தவறே கிடையாது. பிரான்ஸ் நாடாக இருக்கட்டும் சரி, இப்போ நான் வாழக்கூடிய பிரான்ஸ் நாடாக இருக்கட்டும் சரி, ஜெர்மன் நாடு, சுவிஸ் நாடு, இத்தாலி, இந்த நாடுகளில் பல இந்தியர்கள், தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த போராட்டத்தை நம்ம மதிப்போம். லண்டனில் நடக்கிற இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகளை நம்ம மதிப்போம். அங்கே ஒரு நல்ல தீர்வு வரணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அங்கே மட்டுமல்லாமல் பல நாடுகளில், லண்டன்லையும் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் கனடா நாட்டில் இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கருப்பு கொடியேந்தி மக்கள் எல்லாம், தமிழர்கள் எல்லாம் போராடுறாங்க. அதுக்கான என்ன காரணம்ன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் இன்றைய தினம் கோயிலில் திருவிழா நடந்தது. அதாவது பிள்ளையார் கோயிலில் இங்கே லாச்சப்பல் என்னும் ஒரு பகுதியில், பாரிஸில் லாச்சப்பல் என்னும் ஒரு பகுதியில் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் இருக்குது. ஸோ அங்கே கோயிலில் திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் மிகப்பெரிய ஒரு கலவரமும் உண்டாயிருக்கு. ஸோ அதை பற்றியும் ஒரு முழுமையான வீடியோ நான் உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. வெளிநாட்டில் இந்தியா, இலங்கை, லண்டன் மற்றும் பிரான்ஸ், அனைத்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றியும் நான் உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். எதனால பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. பாரிஸ் பையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்களை நீங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.